வள்ளி பெண்ணிடம் என்னதான் கேட்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து பதில் என்பது வரும். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை நாடு தொண்டை நாடு தலைநகரம் மேற்பாடு ஊர் சிற்றூர் தந்தையின் பேர் நம்பி தலைவர் அகை மோகரி உனது பெயர் வள்ளி கையிலே கவல் பேசுவது தமிழ் வணங்குவது புகழ் விரட்டுவது பறவை எதற்காக காவல் புரிவதற்காக என்ன காவல் திணைக்கு வந்து வெளி வந்து என்ன திணை கருந்தனை செந்தனை கருந்தனை யாருக்கு கருந்தனை எங்களுக்கு செந்தனை முருகப்பெருமான் ஏன் செந்தனை முருகன் கொடுக்குறீங்க அவருக்கு தான் படைக்கணும் அப்பா நேர்ந்துக்கிட்டாரு அதற்காக படைக்கிறோம் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்லாம அவர் சொன்னார் இவர் சொன்னார் இந்த ஏக மனதாக சிந்தை பறிக்க பேசணும் அவர் சொன்னார் இவர் சொன்னாரு அதனால படைக்கிறோம் எல்லாம் பேசக்கூடாது பிறகு நம்ம செய்யற வேலை நம்ம எதுக்கு செய்யறோம் முதல்ல தெரிஞ்சுச்சு முதல்ல சொல் புத்தி இருக்கணும் சுய புத்தி இருக்கணும் உண்மைதான் தந்தையுடைய சொல் புத்தியை கேட்டுட்டு அப்பா பேச்ச கேட்கணும் சுயமா கொஞ்சம் சிந்திச்சு எதற்காக செந்தனையை படைக்க வேணும் அப்படின்னு சொன்னா நேர்த்தி கடன் பட்டா நெஞ்சு முளை கலைஞனான் இலங்கை வேந்தன் அப்படின்வாங்க ஒவ்வொருத்தரும் கடன் பட்டிருந்தாலும் செந்தனையத்தான் விதைக்கணும்னு நேர்ந்துக்கிட்டாரு இன்னொரு விஷயம் வந்து இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தை குளிர்ச்சியான ஒரு பயிரை படைச்சோம்னா மனசு குளிர்ந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அல்லவா இறைவனுக்கு படைக்கக்கூடியது எப்பொழுதுமே குளிர்ச்சியாகவே இருக்கணுங்கிறதுக்காக செந்தனை முருகப்பெருமானுக்கு கொடுத்து கருந்தனை யோசிக்கிறீங்க ஆமா ஆமா அப்படித்தானே உண்மை என்ன இருக்குல்ல ஆமா குளிர்ச்சியானதா கிடையாது ரொம்ப வெப்பமானது ஆனா அதை கொண்டு போய் படைப்ப ஒரு தெய்வத்திற்கு சனி பகவானுக்கு அப்படித்தானே எதற்கு குளிர்ச்சியானதை மட்டுமே தெய்வத்திற்கு படைப்பதல்ல ஒரு சில இடங்கள்ல சுடு தண்ணீர் இருக்குல்ல சுடு தண்ணீர் ஆமா தண்ணிய சுட வச்சு அதனால அபிஷேகம் செய்யக்கூடிய இடமும் இருக்கு ஆமா கஞ்சிய காய்ச்சி சுட சுட பிள்ளையாருடைய உடம்பில் கொதிக்க கொதிக்க ஊத்துவாங்க ஏன் தெரியுமா அந்த கஞ்சியை குளிர வைப்பதற்காக மழையை பொழிய வைப்பார் அம்பருகார் இப்படி எல்லாம் விஷயங்கள் காரணம் இருக்குங்க அன்றைக்கு செய்த தவறுக்காக வைகை ஆற்றுல நீர் இல்லாத நேரத்துல சுடுகின்ற மணல்ல மாணிக்காசாரம் தூக்கி போட்டாச்சு பார்த்தார் இறைவன் கருணை உள்ளம் கொண்டவர் தன்னுடைய பக்தனுக்கு சூடு பொறுக்க முடியாதுங்கிறதற்காக வைகை ஆற்றிலே வெள்ள பெருக்கு எடுத்து வர வச்சு திடீர்னு இறைவன் எப்பொழுதெல்லாம் கலைஞர் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு காரணங்களை உருவாக்கி அதற்கான பிரயாசத்தை இறைவன் கொடுத்துருவாரு நல்ல முறையிலே பக்தி செய்தார் சோதனை கொடுப்பதும் சோதனைக்குள்ளாக்குவதும் இறைவனுடைய வேலை அல்லவா அது சரிதான் சோதனை கொடுக்கிறாருன்னா சோதனை கொடுக்கலாம் வாழ்க்கையில வாழ்க்கையே சோதனையா இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும் இல்லவா இந்த அளவிற்கு சோதனை இருக்கிறதோ அந்த அளவிற்கு உலகிலே நீ சாதனை படைக்க போகின்றாய் சாதனை படைத்தாலும் எப்படி வந்து மிக மிக அதிகமாக சோதனை குடிக்கின்றாரோ இறைவன் நம்மளை மிக மிக நெருங்க போகிறார் என்று அர்த்தமா சரி பெண்கள் அடையக்கூடிய பருவம் 7 இருக்கு அடைந்திருக்கும் பருவம் 3வது மங்கை பருவம் பருவகாலத்தை வீணாய் வார்த்தை
அழிந்தது பூங்கொடியார் மனம். அவன் வேல்பட்டு மாமகிழோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமையில என் கையெழுத்து அப்படின்னு பாடுறாரு அருணகிரியார். முருகனை தானே கும்பிடுறீங்க? உண்மை. முருகனை கும்பிடுற நீங்க விதி வழியதுன்னு பேசலாமா? விதி நின்றது பிடர் எடுத்து நின்றது அப்படி அல்ல. இறைவன் எழுதி அந்த பிரம்மன் எழுதி எழுத்தே முருகனுடைய கால் பட்டால் அழிந்து ஓடிருன்னு அருணகிரியார் பாடுறார். அப்பேற்பட்ட அவர் முருகனை தான் கும்பிட்டார். நீங்களும் முருகனை தான் கும்பிடுறீங்க. அருணகிரி வந்து எதற்காக கெட்டவன் ஞானியானார். அதற்கு பின்னாடிதான் பட்டு தெரிந்தா தான் இவருக்கு வந்து புத்தி வருகிறது. இறக்கலான்னு கீழ இருந்து மேல இருந்து கீழே குதிச்சவரு. ஆமா, இறைவன் காப்பாற்றினார். ஒரு மனிதன் வந்து செய்த தவறை வந்து மனமாற உணர்ந்து தான் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இனிமேல் உலகத்தில் வாழக்கூடிய தகுதி நம்மளுக்கு இல்ல அப்படின்னு நினைத்தாரு. அப்ப இறைவன் அவரை காப்பாற்றினார். ரொம்ப பேர் தப்பு செஞ்சுக்கிட்டு தப்பே செய்யலைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவனும் திருந்து வாழணும்ன்ற வாய்ப்பு என்பது ஒண்ணு ஒரு மனுஷனுக்கு வாய்ப்பு என்பது தேடி கிடைக்கும். நல்லா தான் இருக்கு. ஆனா முருகனை கும்பிடுற நீங்க விதி வழின்னு பேசக்கூடாதுன்றது. ஏங்க விதி வழி என்ன? உலகத்துல வந்து விதியை ஒன்று வைத்து தான் உலகத்தை உன் தந்தையை படைத்திருக்கிறார். அப்படி இல்ல. விதி இல்லை என்றால் விண்ணும் இல்லை மண்ணும் இல்லை நாடும் இல்லை எதுக்குமே நீங்க சொன்னா நான் பேசிட்டு போவோமா? என்ன விதி இருக்கு. ஆனா அந்த விதியை மதி கொண்டு வெல்ல முடியுங்கிறதுக்கு பல சான்று இருக்கு. நான் வந்து அதையும் வெல்லக்கூடிய தன்மை விதிக்கின்றது நான் சொல்லுவேன். இல்லங்கற நான் இருக்குனுவே. என்றும் 16ஆக வாழக்கூடியது மார்க்கண்டேயனுடைய விதி. வாயுள்ள பள்ள பழச்சு அப்படி சொல்லி தெரியும் உங்களுக்கு. 16 வயதுதான். நல்ல பிள்ளை ஒழுக்கமான பிள்ளையா பக்திமான வாழக்கூடியது மார்க்கண்டேயனுடைய தலையெழுத்து. அப்படிதான் இறைவன் சொன்னார். இறைவனுடைய வாக்கு அது. அப்படியா? ஆனால் அப்பேற்பட்டவனும் என்றும் 16ஆக சப்த சிரஞ்சீவிகளை ஒருத்தனாக வாழ்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அவ என்ன? அவரோட மதி. அப்படியா? மதி அப்படியா? என்ன அப்படியா? நான் கேக்குறேன். இன்னைக்கு வந்து சாவித்திரி வந்து சத்யாவானன்ட்ட வந்து போராடி யமனிடமே வந்து உயிரை மீட்டி கொண்டு வந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. என்ன போன உயிரை திருப்பி மீட்டிட்டு வந்து மதியாள அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமாங்க. இல்ல கிடையாது. விதி. எப்படி விதி? எங்க உலகத்துல பூலோகத்துல பிறந்த பெண்ணுக்கு எவர் கண்ணுக்காவது வந்து யமதர்மன் வந்து நேரடியா தெரியவாரா? தெரிய மாட்டார்ல. ஏன் அவர் கண்ணுக்கு மட்டும் அவள் கண்ணுக்கு தெரியணும்? அதுதான் விதி. அவ கண்ணுக்கு தெரியணும். உயிரை பிடிச்சிட்டு போனவன் தெரியணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு கணவன் உயிர் போகும்போது யமதர்மனை நில்லுங்க இப்படி எல்லாம் புடிச்சிட்டு போகாதீங்க, நான் வந்து என்னைக்கு தீர்வு சுமங்கலியா இருக்கணும் பிள்ளை பாக்கியம் கிடக்கணும் சொல்லி எல்லாரும் கேட்டுருவோம்ல. ஏன் அவர் கண்களுக்கு மட்டும் தெரியுது? யமன் சாவித்திரி கண்ணுக்கு தெரிந்தது விதி இல்ல. அப்புறம் அதான் மதி. அப்படியா? மதி வந்து செயல்படுத்தி அவள் வேண்டி கொண்ட வரம். யார் வாங்கி கொண்டது? தீர்க்க சுமங்கலி வாங்குற வாழ்த்து. அந்த வாழ்த்து தீர்க்க சுமங்கலி வாழ்த்து பொய்யாகி விடக் கூடாது அப்படிங்கறதற்காக காயத்ரி மந்திரத்தை தெரிந்து கொண்டு யமனை கண்ணிற்கு தெரியக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் மதி அறிவு. போய் புருஷ உயிரை திருப்பி கொடுங்கன்னு கேட்கும் பொழுது சாவித்திரி என்ன பண்ணா? போய் புருஷ உயிரை கொடுங்கன்னு யமன்ட்ட கேக்குறா. யமன் என்ன பண்ணாரு? ஆமா அப்படிலாம் கொடுக்க முடியாது, எடுக்கிறது மட்டும்தான் என்னுடைய கடமை, அதை திருப்பி கொடுப்பதற்கு எனக்கு ஒருபோதும் அனுமதி கிடையாது அப்படின்னு. ஆனா அந்த பெண் என்ன பண்ணா? ரொம்ப சூசகமா தன்னுடைய அறிவு கொண்டு எனக்கு பிள்ளை பேர் வேணுங்கிறார் அப்படின்னு கேட்டுக்கிட்டான். எனக்கு புத்திரன் அந்த பிள்ளை இருக்கணும் அப்படின்னு கேட்டவொடனே தந்தையர் வரத்தைனாரு. அப்பதான் அறிவு அவருடைய அறிவு வேலை செஞ்சு சரியா புள்ள கொடுத்துட்டா புரிஞ்சு எங்கேயா அப்படின்னு கேட்கணும்ல. கேட்டால அதுதான் அறிவு. அப்ப விதியை விட மதி வலியது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. காந்தாரி என்ன நினைச்சா தெரியுமா? தன் பிள்ளையை காப்பாத்தலன்னு சொல்லி மதியை பயன்படுத்தினார். ஏன்னா அவருடைய கண்ணுக்கு வஜ்ர பார்வை என்பது அவள் மட்டும் தெரியும். ஏன்னா புருஷனுக்கு கண்ணு தெரியல உடனே அப்படின்னு கண்கட்டை கட்டிக்கிட்டா. துரியோதனை பார்த்து நிர்வாணமா வந்து நின்னுடா, உன் உருவத்தை முழுவதுமாக பார்த்து விட்டால் இந்த உலகத்துல உன்னை எந்தவித ஆயுதத்தாலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லி அவளுக்கு தெரியும். ஆனா பிள்ளை கிட்ட சொல்லல. தாய் வந்து சொல்றாங்கன்னா வந்து ஆடைகளெல்லாம் அவுத்துட்டு வந்து நிக்கிறான். உடம்பெல்லாம் அப்படி பார்த்துட்டே வரும் பொழுது என்ன செய்யறான்? துச்சலையாக சத்தம் கேட்டது. தன் தகவலை வந்து பார்த்துட்டா உடம்பு வந்து காட்டிட்டோம்னா மானக்கேடா போயிரும் சொல்லி வாழை இலையை கட்டிக்கிட்டான். அப்பதான் வந்து காந்தாரி நின்னாலாம் மனசுல வந்து நான் வந்து மதியை பயன்படுத்தி உன்னை வந்து காப்பாத்தினான். பேர் சொல்லும் பிள்ளை ஒரு பிள்ளை இருந்தாலும் போதும்னு நினைச்சேன். ஆனா விதி வழியதடா. என்றைக்கும் வந்து ஒரு முனிவர் கொடுத்த சாபக்கேடு நான் துடையில் அடிபட்டு இறக்கணும்னு சொல்லி சாபம். அந்த சாபத்தை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. இன்னொரு விஷயம், பாஞ்சாலி செய்தால் சபதம், அந்த சபதமும் வந்து நிறைவேறணும்லவா. அப்ப என்னைக்குமே வந்து மதியை பயன்படுத்தி வந்து வெல்லலாம்னு நினைச்சா, ஆனா விதியை வந்து வெல்ல முடியாதுல்லவா. நீங்க காந்தாரிக்கு சாதகமா விதியை பயன்படுத்துறீங்க. சரி, ஆனா மதி எங்கே செயல்பட்டதுன்னா கண்ணனுடைய வார்த்தைகளை செயல்பட்டு. எப்படி பாத்தீங்கன்னா அவ சொன்னது சரிதான். என்னுடைய பார்வை கண்ணு இந்த உலகத்தை என் பிள்ளையோட கூட நான் பார்த்தது இது வரையும். புருஷனுக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரிஞ்ச உடனே கண்ணை கட்டிக்கிட்டா. அப்படியாகவே வாழ்ந்தாள். வச்சிர பார்வை. பிள்ளையை கூட்டா துரியோதனன், ஜாடா என்னுடைய பார்வையும் உன்னுடைய உடல் முழுதும் செலுத்தினீங்க, உன்னுடைய உடம்பே வஜ்ரமாயிரும், உன்னை எவராலையும் அழிக்க முடியாது. ஆமா, அவனை அழிக்க முடியாம இருந்தா நல்லா இருக்குமா? அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா பார்த்தாரு, இதாண்டா சரியான வேலை, இந்த வேலையை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உடைகள் எல்லாம் கலைந்திருக்கக்கூடிய நேரத்துல துரியோதனன்ட்ட
தன்னுடைய சகோதரி துச்சலை வருவது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கியது யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அதுதான் அறிவு. அது தெய்வம் அல்லவா? என்ன தெய்வம்? தெய்வத்துக்கு தெரியும். தெய்வம் அல்லவா? நடக்கக்கூடிய விஷயம், நடந்து முடிச்ச விஷயம், அதுக்கு பேரு அறிவு. அதுதான் மதி. அப்படி கிடையாது. தெய்வத்துக்கு தெரியும்ல எது எங்க நடக்கணும். தர்மத்தை நிலைநாட்டணும், அதர்மத்தை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தானே அவர் வந்தாரு. அப்ப தெய்வம் பார்த்து அப்படி தெய்வம் பார்த்து எங்க என்னென்ன நடக்கணும் நிகழ்ச்சி இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே ஒண்ணு நடக்கும். என்ன நடக்குது? கல்யாணம் நடக்கும். கல்யாணம்லாம் வந்து நடக்கிறப்ப நடந்து போகுது. நீங்க எதுக்கு வந்தீங்க? அதுக்கு தான் வந்தோம்னா தந்தையினுடைய சொல்லை வந்து கேட்ட இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். தகப்பன் சொல் கேட்காம தருதலையா நீங்க வந்திருக்கீங்க. உங்க சொல்ல எப்படி நான் கேக்குறேன்? அதிகமா பேசக்கூடாது. என்ன அதிகமா பேசுறேன்? உலகத்துல சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டேன். வள்ளியம்மை, நான் எப்பொழுதுமே சொல்லுங்க. நேரம் இருக்குல்ல, சொல்லுங்க சுவாமி. அத ரொம்ப கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தான். இப்ப நேரம் 4 காலம் வந்து 4 இருக்குமா? பத்தியா? ஆரம்பிச்சது கால தாமதமாக ஆரம்பிச்சது. அது சரிதான். அதனால தான் அடுத்தவருடைய நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுடைய 10 பேர் சேர்ந்ததுதான் தொழில். சண்டை வர்ற ஆளு பொறுமையா பேசுறானா என்ன காரணம்? ஏன் சண்டை போட்டு பாருங்க. என்ன சண்டை போடுறதுக்கு சலிச்சாலி நான் கிடையாது. பொறுமையா பேசுறானா? பொறுமையா நான் ஆரம்பத்திலே சொல்லி தெரியும். நான் காவல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். காலம் ஒன்றுதான். வம்புக்கு நான் போக மாட்டேன். வள்ளியக்க வம்பு வந்துச்சுன்னா விட்டுட்டு போற ஆளு கிடையாது. பேச்ச கேட்காத புள்ள தருதல நீங்கல்ல. உங்களை நான் சொல்லல சுவாமி. உலகத்துல சொல்லுவாங்க அத நாரதரே தகப்பன் சொல்லி கேட்காதவர்னு சொல்லி நான் சொல்ல கிடையாது. தகப்பன் பேச்ச ஏன் கேட்கல? உலகிலே சிற்றின்பம் பெரிதா பேரின்பம் பெரிதாமா? என்றைக்குமே வந்து பேரின்பம் தான். பேரின்பம் தான் பெரிது. எங்க அப்பா படைச்ச என்னைய படைப்பு தொழிலை பெருக்கணுங்கிறதுக்காக தான் படைத்தார். அப்ப நான் என்ன சொல்ல எங்க அப்பாட்ட, அப்பா எனக்கு சிற்றின்பத்துல ஈடுபாடு கிடையாது, நான் பேரின்ப வாழ்வை அடையணும்னு சொன்னது இது தப்பா? அது கிடையாது. படைக்கக்கூடிய பிரம்மனை பார்த்து எதிர்த்து பேசலாமா? எங்க நாட்டுக்கே தலைவனா இருக்க வீட்டுக்கு பிள்ளை தானங்க. இரணியாச்சன் சொன்னா இந்த ஈரேழு 14 உலகமும் தெய்வமும் எல்லாமே இரணியாய நமகன் ஏன் பேர சொல்லுதுடா? நான் பெத்த பிள்ளை நீ பிரகலாதா, நீ இரணியாய நமகன் சொல்றானா? சொன்னானா பிள்ளை? சொல்லல. அப்ப பேச்ச கேட்கலங்கறதுனால அவனை கருதலங்கறதா? அதற்கு காரணமா இருந்தது யாரு? ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற மந்திரத்தை சொன்னதனால தான் இன்றைக்கு இரணியன் என்ற ஒரு கொடுங்க அரக்கனை அழிப்பதற்கு காரணமா வந்துச்சு. அது கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கர்ப்பவதியாகப்பட்டவள் வந்து கருவை சுமந்து கொண்டு இருக்கிற போது தாய் என்ன கேக்குறாளா, தாய் என்ன நினைக்கிறாளா, அதுதானே பிள்ளைக்கு வரும். அதுதாங்க. அப்ப இருக்கும்போது நீங்க முதல்ல உபதேசம் பண்ணிட்டீங்கல்ல. உபதேசம் பண்ணப்படி பிள்ளைகள் நல்ல புத்தியா வந்து பிறந்தது. நல்ல புத்தியோட பிறந்த பிள்ளை. அரக்கன் பேச்ச கேட்கல, அதனால அவன் இருங்க சுவாமி. அரக்கன் வம்சவழியில பிறந்த ஒரு நல்ல பிள்ளை பிறக்கணும்னு சொல்லி நீங்க புத்திமதி சொல்றது நல்லது. அதே மாதிரி பிறந்தா நீங்க ஒண்ணு அரக்கர் குலத்துல பிறக்கலையே. உங்களுக்கு வந்து புத்திமதி சொல்றதுக்கு பிரம்மனா உலகத்தை படைக்கக்கூடியவர். சிற்றின்பத்து பேரின்பத்தின் வழி சிற்றின்பம். சிற்றின்பம் வேணாம். கெட்டமணி யாடியான மாதிரி நீங்க ஆயிர பண்ண வேண்டியதானே? அப்படி என்னங்க இது ஏன் விருப்பம்ங்க? நீங்க அப்படி ஆன மாதிரி ஏன் விருப்பம்ங்க? நான் காவல் வேலை பார்க்கிறது, நீங்க எதுக்கு இங்க வர்றீங்க? எனக்கு இன்னைக்கு இந்த நேரத்துல கல்யாணம் நடந்தா அது நடக்க முடியாது. நான் முடியாது. பாப்பாதைனா ஏன் நீங்க நடத்தி வைக்கணுமா? அப்பா அம்மா பாத்துருக்காங்க, நாட்டு மக்கள் பாப்பாங்க, அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க. நீங்க என்னத்துக்கு பாக்குறீங்க? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்? நான் வந்தா தான் உனக்கு கல்யாணம். அப்படி எல்லாம் கிடையாது. நாரதர் வந்தாலே கலகம் முடிஞ்சு நம்மளுக்கு கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்கும். இப்ப நடக்குமா? ஆமா. என்ன ஒரு மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளைய காண ஒரு மணமேடையை காண கல்யாணம்னா சும்மா அப்படி கல்யாணம் நடக்குது. சரின்னு சம்மதம் மட்டும் சொல்லு. என்னத்துக்கு? மாப்பிள்ளை வரிசை அடிக்கிறாங்கள. அவ மாப்பிள்ளைய சரின்னு சொன்னா வந்துருவாரு. நிச்சயம். எனக்கு பிடிச்சிருக்கணும். கட்டாயம் பிடிக்கும். என் இனத்தை சார்ந்தவனா இருக்கணும். அப்படிதான். கல்யாணம் ஆகாதவனா இருக்கணும். அப்படிதான். அப்படித்தானே. இந்த மாத்தி பேசக்கூடாது. இந்த பூலோகத்துக்கு வந்துட்டு எல்லாம் ஏமாறுறவங்க இருக்க தெரியும், ஏமாத்துறவங்க நீங்க ஏமாந்துட கூடாதுல்ல. அதுக்காக சொல்லி கல்யாணம் ஆகாமனா வேறொரு பெண்ணை ஏறிட்டு பார்க்காதவனா என் இனத்தை சார்ந்தவனா இருந்தா பேரை சொல்லுங்க, பிடிச்சிருந்தா சம்மதம், இல்லைன்னா மறுப்பு. இது பேச்செல்லாம் இப்பதான் இருக்கும். ஆனா நான் மாப்பிள்ளை யாருன்னு சொல்றேன் பாரு. அதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சுல மாற்றம் வந்துருமா? என்ன சொல்றீங்க? அப்படிப்பட்ட மாப்பிள்ளையா? அப்பேற்பட்டவர். சரி பாப்பா. துடிப்போர்க்கு வல்வினைவோ துன்பம் போ, நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும், நிச்சயம் கைகூடும் நிமலருள் கலந்த சஷ்டி கவசம் தனை அமரனிடத்தில் அமரம் புரியாத குமரனடி என் பாட்டுக்கு இறைவன் முருகன், பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன். என் பாட்டுக்கு இறைவன் முருகன், தன் பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன். தந்தையின் வழியில் வந்தான், தந்தையின் வழியில் வந்தான், தமிழிசை சொல்லி தந்தான்.
அப்படியா பெருமாளுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. அவர்தான் புருஷன். கணவனே கண்கண்ட தெய்வம் இருக்காங்க. தெய்வமே கண்கண்ட கடவுள் ஒரு நாள் ஒருத்தர் சொல்ல கிடையாது. கட்டிக்கிட்டா நல்லா இருப்பாங்கறேன். அப்படியா முடியாதுன்னு சொல்றீ. தலையில வாரத்துல முதல் தடவை பணத்தை பெருமை. உன் தலைவருக்கு ரெண்டாம் தடவை தான் போறணும். அப்படியே கிடையாது. நான் அவை மூதாட்டிய போல நான் வந்து இப்படியே இருந்துறேன். உங்களுக்கு என்ன வருது? ஒரு நடக்காது. மாப்பிள அவர்தான் நீ கட்டிட்டா முடியாது. இறைவனுக்கு இறைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்பன் பழனி எப்படி மாப்பிளைய நான் ஏத்துக்கிற முடியுமா? ஏமா ஏத்துக்க முடியாது? முடியாதுன்னா முடியாதுங்க. தேவன் கண்கண்ட தெய்வம். நான் கடவுளையே கடவுளா பார்த்து வந்திருக்கேன். ஏத்துக்க. அதுதான் முடியாதுன்றீ. என்னைக்குமே உலகத்துக்கு பொதுவாக இருக்கக்கூடியது தெய்வம். ஒருத்தர் மட்டும் கொண்டாடுனா நல்லா இருக்குமா? கீழே இருந்து நீ எப்பொழுதுமே அடிதனும் பத்தி செய்யக்கூடிய முருகன் பக்கத்துல இருந்தா அவரை எப்பொழுதுமே அடைஞ்சிட்டு இருக்கான். அதுதான் ஏற்கனவே ஒருத்தி இருக்கு. அல்ல பிறதுக்கு நானு அதுதான் ஒருத்தி வச்சுக்கிட்டு உள்ளத கொண்டு நல்லது செய்யணும். அவளை வச்சு வாழட்டேன். நீங்க எனக்கெல்லாம் வந்து கட்டிக்க முடியுங்கறியா முடியாதுங்கறியா? முடியாது. அது ரொம்ப கடினம். அந்த அவஸ்தை கடிபடுத்து அல்லாஹ் பங்கே அவனுக்கு விடை விடுத்து அவனிக்கு ஒரு இருப்பாய் சரி மடுத்து சொல்லும் மந்தைகளமா பையன தவ வேடம் பொழிந்து வந்தவரே உமையில் கோடி தங்கள் புகழும் நரனரே கைவரிசை சலாதி உனக்காக என்ன சொன்னேனோ உனக்காக நாடி ரசிகமா எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் இனிப்புடத்தில் அவன் எங்கேனும் போய்வதோ கைவரிசை சலாதி படிக்கட்டே தெரியாம பயந்து ஓடுறாரா? விருகா சண்முகா கந்தா கடமா கதிர்வேலா இனியாவது உன் கரணையிலும் தரிசனமே மேல் படைச்செய்வாய் செந்தில் படி வேளா. Hello, hello, hello. Hello, hello. Om Namah Shivaya Namaha. Om Namah Shivaya Namaha. Om Namah Shivaya Namaha. Oh
நல்லருள் தருவார் அங்கே அக்னியிடம் கொடுக்க அக்னியை வெப்பந்தாங்காமல் கங்கையிடம் கொடுக்க கங்கை வெப்பந்தாங்காமல் சரவண போகியை விட அங்கு 6 தாமரை மலர்களில் 6 குழந்தையாக அவதரித்த என்னை ஆதிபராசக்தியாகப்பட்டவள் 6 உருவம் ஆகி ஓர்வம் என்று சொல்லி காட்சி பெண்ணால் வளர்க்கப்பட்ட என்னை ஆதிபராசக்தியாகப்பட்டவள் அனைத்து கந்தன் என்ற திருநாமத்தை பெற்று 1008 அண்டங்களையும் 108 யுகமாக ஆட்சி செய்து வந்த சூரபதவன் அழித்து அண்டவரை அகங்காரத்தை அழித்து சேவலாவும் மயிலாவும் தன்னடியில் சேர்த்து தெய்வியான் என்று வெண்ணாகப்பட்டவரை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து இப்போது இளையவள் சுந்தரவலிய மனமிருப்பதற்கு காலம் நெருங்கிவிட்டது. அப்பேற்பட்ட ஒரு நற்செய்தியை அறிவிப்பதற்காக இங்கே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கு இணங்க இங்கே நாரத மகாமுனிவர் வருகிறது காத்துக் கொண்டிருக்கிறார். அண்ணனோட வருகைக்கு முன்பாக என் தாயாகப்பட்டவனை வணங்கிட்டு பிரகானோட வருகை எதிர்பார்த்து காத்திருப்போம். இங்கு வேலன் வேடன் ஒருத்தராக நடத்தி கொண்டிருக்கும் படைப்பு அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் மச்சான் உளவுத்துறை அவருடைய குடும்பத்தின் சார்பாக பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது. பொன்னாடி அணிவித்து பெருமை சேர்த்துக்கூடிய அன்புள்ள கொண்ட கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கிற விழா கமிட்டியார்கள் அன்பு உறவுகளுக்கு என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கம். பின்னல் ஜடை
அன்னபடி வணங்கினால் இவ்விடத்தில் நாரதர் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்போம். அங்க மாப்பிள்ள உந்தை விடை அருகே வரக்கூசும் வந்தால் முருகனின் மேல் வந்து அங்கு பேசும். உந்தை விடை அருகே வரக்கூசும் வந்தால் முருகனின் மேல் வந்து அங்கு பேசும். அதனால் இங்கையெல்லாம் அந்த நெஞ்சம் வெட்டிப்பதும் கந்த சக்தி கவசம் கவசம் கந்த சக்தி கவசம். செந்திலே முருகன் படிவீடு அங்கே சென்றவர்க்கு ஏது குறைபாடு. செந்திலே முருகன் படிவீடு அங்கே சென்றவர்க்கு ஏது குறைபாடு. வந்தனும் செய்வோர்க்கு வழிமோடு வந்தனும் செய்வோர்க்கு வழிமோடு முருகன் வாழ்த்துக்கள் தந்திடுவான் கழிவோடு. அதனால் இதையெல்லாம் கந்தன் நெஞ்சம் சிந்திப்பதும் கந்த சதி கவசம் சதி கவசம் கந்த சதி கவசம் சதி கடவுளே புத்தவன் தெய்வமே தத்துவ தரிப்பு எட்டதிக்கு மட்டும் நெட்டுக்குடி வேளவா நாரதனே வணக்கம் கிடைக்கிறேன். வாழ்க வளமுடன். வருக நாரத மகாமுனிவரே, நான்முகன் மைந்திரே, ஆயக்கரை 64 கலைகளுக்கு வாணியாக இருக்கக்கூடிய சரஸ்வதன் புதல்வரே, தாங்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறேன் என்றால் சாதாரண வருகையாக இருக்க முடியாது. ஆக வந்தவரை வரவேற்பு முதலில் வந்தமிழ் நாடு. அப்படி இருக்கின்ற பொழுது முதலில் தங்களுக்கு ஒரு சிறியதொரு வரவேற்பு. இனிதான சுவையான இசைமேதைய 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 இனிதான சுரஞான
பரிகாரம் செய்து வருகின்ற பொழுது தினைச்சோலை மத்தியிலே கந்தபெருமானுக்கு கனி ஒன்றை கண்டு வந்தேன் முருகா. மீண்டும் கனியா? முருகா இல்ல என்னை பார்க்கின்ற பொழுதுதான் கனியாவும் வருமா? என்னை பார்க்கப்படுகின்றன கனியின் செய்தியோட தான் வருவீங்க. அந்த கனிக்கு ஏதேனும் கனி கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் போதுமையா நீயும் உங்க கனியும் அதிலே கொண்டு வந்தேன் ஒரு கனி. அதனால் பழனி வடமணி என்று சிறப்பானது ஒரு படைப்பீடு அமைந்தது. படைவீடு கிடைத்தது ஒரு பக்கம் இருந்துட்டால் என்ன வாடாத வடம் எடுத்து வைத்தீர்கள். உலகத்துல சுற்றி வருவர்களுக்கே கனி என்று சொல்லிவிட்டு எங்க அண்ணருக்கு வாங்கி கொடுத்து விட்டீர்கள். தாயின்மைய உலகம் உலகம் என்பதை தாயின்மை என்பதை அறிய செய்ய வேண்டும் என்பதற்காக செய்த திரு விளையாடு. நீங்க நடத்துவதெல்லாம் திரு விளையாடு. அப்ப விளையாட்டு நடத்துவதெல்லாம் அந்த விளையாட்டுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. நீங்க தெரியாத மாதிரியே நடிக்காதீங்க. நீ நடத்தினாலும் சரிதான். அன்று கோவண ஆண்டியாக என்னை நிக்க வைத்துட்டு சென்று விட்டீர்கள். கோவணமும் கோடி பெருமை என்கின்ற பெருமை இருக்கிறது அல்லவா? பெருமை ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்று சிறு குழந்தையா இருக்கின்ற பொழுது கோவணத்தோட இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கு. கோவணம் இல்லாம இருந்தாலும் அதுவும் நல்லா தான் இருக்கு. சின்ன பிள்ளையில தற்போது 76 வயதா இருக்கின்ற பொழுது மறுபடியும் கனி என்று வருகின்றீர்களே. இந்த கனிக்கு கைக்கு கோவணம் மிஞ்சுமால் அதுவும் பறிவாயிரும். கனி கைக்கு வந்த பிறகு நீங்க எப்படியே இருந்தாலும் சரி இல்ல எதுவுமே வேணாலும் கனிக்கு வர்றது அப்புறம் இருக்கட்டும், கைக்கு வருவது அதற்கு முன்னாடி அதுவும் பறிவாயிருமா? அப்படி எல்லாம் இல்ல. கனி தங்களை சேர்வதால் கனிக்கு பெருமை, அது சேருகின்ற இடத்துக்கும் பெருமை. நீங்க பெரியவர்கள், நீங்க பார்த்து வந்த கனி சாதாரண கனியாக இருக்க முடியாது.